வணக்கம் ட்ரேடர் சசி. ஆஸ் எ ட்ரேடராக வீக்கெண்டில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கட்டாயமாக மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு தெரிஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். ஸோ அப்போ தான் அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளானுக்குள்ளே வரலாம். அந்த பிளானை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு ட்ரேடு எடுக்கலைன்னா கூட நம்மளுடைய அந்த அந்த பையர்ஸ் செல்லர்ஸுடைய மூடை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது கோல்டு நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். நான் கோல்டில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்ம பேட்டர்னில் ப்ரைஸ் போயிட்டு இருந்தது. ஒரு மண்டே அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க, அதாவது வீக்கெண்டில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இது மண்டே ஓப்பனில் உங்களுக்கு இந்த மாதிரி லோவை கட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும், இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல தான் இருக்குது, மண்டே ஓப்பனில் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்படி மேலே போய் இப்படி கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா மைட் கோ டு திஸ் லெவல் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுனால என்ன, உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை கண்டுபிடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கு செல் பண்ண போகிறீங்க? செல் ட்ரேடை பற்றி நீங்கள் யோசிக்க விட மாட்டீங்க. நல்லா மேலே வந்ததுன்னா செல் இந்த இடத்துல எடுக்க மாட்டீங்க. ஈவன் தோ உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சமாக கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும் அப்படின்ட்டு. ஆனால் இதை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு தான் பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்டீங்க அவன் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட முடிவடைஞ்ச மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா மேலே போவான் அப்படின்னு. டார்கெட்டு ஆல் டைம் டார்கெட்டு, அதுக்கு மேலே 3000க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். இது நடந்தது. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமுடைய அனாலிசிஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். செல் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, பை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கிற மார்க்கெட் அப்படின்னா நம்ம பை பண்ணணும்னு அவசியமே இல்லை, செல்லையே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அதுலேருந்து எந்த மாறுதலும் இல்லைங்க. ஏன்னா வீக்லியிலலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய லெவல்லலாம் கேண்டில்ஸ் வராது. அந்த வாரத்துக்கு ஒரு கேண்டில் தான் வரும். அப்போது இது ஈக்குவல் லெவலில் இது இருந்ததுன்னா கூட நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த லெவலை கட் பண்ணி இப்படி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசலாம். அதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் என்ன நடந்துகிட்டு இருக்குது. நல்லா நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நான் ப்ரீவியஸ் பதிவில் இந்த மாதிரி படிக்கட்டு வரைஞ்சி காமிச்சிருந்தேன். இந்த புக் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருந்தேன். அழகாக படிக்கட்டில் இறங்கி வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. எடுத்த உடனே ஒரு பெரிய வால்யூம் வந்திருக்குதுங்க, செல் ஆஃப் நடந்திருக்குது, ஒரு சின்ன புல் பேக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைனை மட்டும் சும்மா கனெக்ட் பண்ணி 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கீழே இழுத்து விட்றோம், ட்ராக் பண்ணி விட்றோம். அப்போ என்ன ஆகுது, ப்ரைஸ் எப்போல்லாம் கீழே போகுதோ ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுறான். எப்போல்லாம் கீழே போகிறானோ ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இவன் பிரேக் பண்ணி மேலே போவான், இந்த மாதிரி WS ஸ்டைலில் எழுதணும். இந்த லோவுக்கு வரக்கூடாது, இல்லைனா ஈக்குவல் லோ வரைக்கும் வரலாம். வந்துட்டு போகும்போது இந்த ஹையை கட் பண்ணானா போயிடுவான். அப்போ இங்கே எங்கே இருக்குது அந்த ஹை? இங்கே இருக்குது. ஏன் இங்கே இருந்து தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ மேலே இப்படி போனான்னா இதை கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய மூவ் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீக்லியில் பார்க்கறதுனால இதெல்லாம் 2500 புள்ளி மேலே போகணும். அப்போது அவ்வளோ பெரிய மூவ் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு சின்ன ரிஜெக்ஷனோ ஏதோ ஒன்று இப்படி வந்துட்டு இப்படி போகும்போது இந்த லெவலை கட் பண்ணும்போது தான் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு கெஸ் பண்ணிடலாம். யாருக்கண்டா எதனாச்சும் ஒரு நல்ல செய்திகள் வருதுன்னு வச்சுக்கோங்க, உலக அளவில் இப்போ ரஷ்ய போர் நிறுத்துகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க, இல்லை ட்ரம்ப் நம்மளுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து டாரிஃப் வார ஸ்டார்ட் பண்ணுறதா பரவலாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாலாம் நம்ம நட்பு நாடுப்பா, அங்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு எதனாச்சும் நியூஸ் வரலாம். அதனால் கண்ணா பின்னான்னு ஏறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய லெவலில் செல் ஆஃப் ஆச்சு. இந்த செல் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போனாங்க. எப்படி மேலே போயிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஈக்குவல் லெவல்லேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த ஈக்குவல் லெவல்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இதை நீங்கள் பார்த்துருக்கும் போது என்னாச்சு, மறுபடியும் இன்னொரு ஹை வச்சான், மறுபடியும் வால்யூமோட போச்சு. கடைசி லெக்கு வந்து வால்யூம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுலேருந்து வந்து மேலே போயிடும்னு நீங்கள் பார்த்தீங்க. அதே தான் உல்ட்டா மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து கடைசி லெக்கில் வந்து வால்யூம் கண்ணா பின்னான்னு வந்தது அப்படின்னா அங்கிருந்து விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா, இங்கே அப்படி தான் அந்த ஃபால்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, செல்லர்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, செல்லர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க, செல்லர்ஸ் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, ஒரு நம்பிக்கை வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது நியூஸ் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் நியூஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, கப்சுப்னு இருப்பாங்க. இந்த லெவலை கட் பண்ணானா ஓடி போயிடுவோம். இதை பிரேக் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி போவான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகிற வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். ப்ரீவியஸ் லோவை எக்காரணத்துக்கு ஒன்றும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணலன்னா அவன் என்ன பண்ணுவான், அது வரைக்கும் போய்கிட்டே இருப்பான். இங்கெல்லாம் போனான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். மேலே வர்றான்னா ப்ரீவியஸ் லோ கட் பண்ணான், அது வரைக்கும் கூட வருவான், ஆனால் அதை கட் பண்ண மாட்டான். இப்போ இதே மாதிரி வந்து ஒரு புல்ரன் நீங்கள் பார்த்து சும்மா பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கான் பாரு. இதை கூட விட்டுருங்க, இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து மேலே வரும்போது ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக மேலே வந்திருக்கு. 2 வருஷம் மேலே வந்திருக்கு. 2023லேருந்து ஆரம்பித்து 24 வந்து 24 பாதி வரைக்கும் வந்திருக்கான். அது கிட்டத்தட்ட பார்த்தா 1 வருஷம் ஃபுல்லாக அதுக்கான கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். இதில் பேனிக் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து வேலையே கிடையாது. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. அப்போ இதை என்ன பண்ணுவீங்க, இதை கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கிறது தான் சிறப்பு. இந்த ஹை இப்போ இந்த இடத்த வந்து இதை கட் பண்ணணும் ப்ரைஸ். இப்போ வரக்கூடிய வாரமும் வந்து அப்படியே இந்த இடத்துலையே தேங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை புல்லிஷாக தான் போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகும், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து காட்டுவான். சின்ன ரிஜெக்ஷன் காட்டும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த லைனை கொண்டு போய் இந்த ஹையில் இப்படி வச்சுப்போம். அப்போ இதை வந்து கட் பண்ணனா அப்படின்னா இது இப்படி மேலே வந்து இப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ணி அடுத்த லெவல்ஸுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டும் இருக்கும், நிறைய வேலையும் இருக்கும். இப்போலாம் வந்து இதுக்கு உள்ளேயே ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வாரமும் இங்கேயே இருக்கலாம், கேண்டில் கொஞ்சமாக மேலே போயிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து கொஞ்சமாக இப்படி கீழே வந்துட்டு இருக்கலாம். இது நடந்துக்கிட்டே இருக்கும். அல்டிமேட் லெவல் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவலை எக்காரணத்து கூட கட் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மூவ் கூட இப்படி ஆகிட்டு கூட மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போகலாம். ஏன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல நிறைய பை ஆர்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பை ஆர்டரை டக்குன்னு இப்படி வந்து எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ், போகிறதுக்கு முன்னாடி இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 80% இருக்குது. ஒரு வேளை பிரேக் ஆகுது அப்படின்னு சரியா, கட்டாயமாக வந்து இப்போதைக்கு நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த வாரமும் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்குள்ளார விளையாட போகிறான். இப்போ வரப்போகிற வாரத்துக்கு நம்ம அந்த விளையாட்டை வந்து பொறுமையாக வந்து விளையாண்டுக்க வேண்டியதான். அதே சமயத்தில் டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் கூட உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும். ப்ரைஸு ஒரு தடவையும் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சுக்கே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்திருக்குது ஒரு சின்ன புல் பேக்கு, மேலே இப்படி போயிட்டு புல் பேக் வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கணும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். மேலே போயிருக்கிறான், கீழே புல் பேக் வந்துருக்குது, மேலே போக முடியாமல் இங்கேயே நின்றுட்டு இருக்கான். இப்போ என்னது, இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இந்த லெவலை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், மேலே தான் போவான். இந்த லெவலை கட் பண்ணிடுவான். ஒரு புல் பேக் வந்தால் கூட மறுபடியும் வந்து மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஏற்கனவே எங்கேயோ ஃபெயிலியர் ஆயிருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. எங்கே, இந்த இடத்துலேருந்து கீழே வந்தது புல் பேக்கு. கீழே வரும்போது வந்து அந்த லெவலுக்கு கீழே வந்து அன்னைக்கு ஓப்பனிங்காக அந்த மாதிரி ஆயிருக்குது. அதுக்கப்புறமா வந்து மேலே போகும்போது என்ன இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணால் என்ன அர்த்தம்,
ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a புல் பேக் சாரி as a மேக்னெட் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மேக்னெட் இந்த தடவை கனெக்ட் ஆகலை, கனெக்ட் ஆகலே கீழே வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம், ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கான டெக்னிக்ஸ் நிறைய. அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதுக்கு வர்றோம். நம்ம ட்ரேடு பண்ணணும்னா 1 ஹவரும் 5 மினிட்ஸும் போதும். 5 மினிட்ஸில் வாய்ப்பு கிடைச்சா உள்ளே வந்து போகும். இது வந்து செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செல்லுலேயே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம. சரியா? பை வந்து எடுக்காமல் செல்லுலேயே வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறது. ஸோ அப்போ டெய்லியில் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டு வைத்து கொள்ளலாம். இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. எதை கட் பண்ணணும்? இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். 2 கோடு. இதை கட் பண்ணால் எங்கே போவான்? இங்கே வரைக்கும் போயிடுவான். சான்சஸ் ஆர் ஹை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே இந்த லெவலு, கீழே புல் பேக் வந்துட்டு மேலே இந்த லெவலு, அப்படியே அடுத்தடுத்து தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நடக்கும். ஏன் அப்படி பார்க்குறோம்? லோ இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்த லோ இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்து போய் கீழே லோ வைக்கக்கூடாது. இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இங்கேயே சுற்றிட்டு இருந்து இப்படி மேலே போனானா தான் அடுத்தடுத்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. சரியா? இங்கெல்லாம் வால்யூம் வந்து இப்படி பிரேக் ஆச்சுன்னா பயங்கரமாக ஜென்ரேட் ஆகி போகும். அது ஏப்ரல் மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒன்று இப்படி போகணும், இல்லை ட்ரம்ப் வந்து வேலைக்கே ஆகுது, நானும் டேரிஃப் வந்து கண்டிப்பாக போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னா இப்படி போயிடும். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து ஏப்ரல் மாதத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண தானே போகிறோம். அப்போது 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க. பார்த்து வச்சதுக்கப்புறமா வந்து ட்ரெண்ட் லைனை வந்து டெய்லியெல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து உதவியாக இருக்கும். எந்த பக்கம் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 1 ஹவர் தான் நம்மளுக்கு ராஜா. 1 ஹவருக்கு வருவீங்க, 2 பாயிண்ட் இருந்தால் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குதுன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து கோடை போட்டு வச்சுப்பீங்க. ப்ரீவியஸ் லோ இங்கே வரக்கூடாது. அல்டிமேட் லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவலை எக்காரணத்து கொண்டும் ப்ரைஸ் வந்து கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணால் என்ன பண்ணுவான்? கீழே வந்துடுவான், இந்த லோக்கு வந்துடுவான். இந்த கேமே வந்து அவ்வளோதான். கட் பண்ணுற வரைக்கும் தான் அவனுக்கு வந்து மவுஸு. கட் பண்ணிட்டானா இங்கே வந்துடுவான். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். நம்ம பேட்டனா மேலே போயிட்டு கீழே, மேலே ஆல்மோஸ்ட் போயிட்டான் கீழே, மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்குது, மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 லாஸ்ட் டைம் மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒன்று மேலே போயிடணும், அப்படி இல்லைன்னா கீழே போயிடணும். 2த்தில் எதுனா ஒன்று நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிடும். இந்த ப்ரெஷர் பில்டப் ஆனோன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகிப்பு. லோ பண்ணனா அடுத்த லோ பண்ணா, அடுத்த லோ பண்ணா, அடுத்த லோ பண்ண முடியல, பிரேக் ஆகி போயிட்டான். இங்கே வர 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 ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிடும். அதே தான் இங்கேயும் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிடும். பில்டப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக்குக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம். ஒரு பெரிய ஃபாலோ பியரிஷாக வந்துக்கிட்டே இருந்தது. இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த கேண்டில் தான் புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. முடிஞ்சோன்னே என்ன ஆயிடுச்சு? மேலே போயிடுச்சு. பியரிஷாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தது. புல்லிஷாக முடிஞ்சது, மேலே போயிடுச்சு. பியரிஷாக வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு எதனா ஒரு புல்லிஷ்னஸ் வந்துன்னு என்ன ஆகும்? மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன் அப்படி பார்க்குறோம்? ஏற்கனவே நடந்ததில் பாதி வந்து நடந்துருக்குது. அடுத்த மீதி பாதி வந்து இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பிரித்து 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 பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? அப்போ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணிடணும்? புல்லிஷாக எதனாச்சும் வந்து முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இங்கே போயிடும். இல்லை மார்க்கெட்டே இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டு நம்மளுக்கு வந்து லீவு. ஸோ மார்க்கெட்டு இங்கே பாதிலே இங்கே வரைக்கும் வராமல் இங்கேயே ஓப்பன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகணும்? இங்கே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. எப்போ இதுலேருந்து வெளியே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலை கட் பண்ணும். எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் லாஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த லெவலை நீங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போல பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு மார்க்கை போட்டிங்கனாலும் அங்கேயும் அதே கதை தான். அந்த ப்ரீவியஸ் ஹையை போய் பிரேக் பண்ணவே மாட்டான். பண்ணாத வரையும் அவன் வந்து கீழே தான் வந்துட்டார். எவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க தெரியுதா? 1 ஹவரில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு போராட்டம் வந்து இங்கே நடந்திருக்கு தெரியுதா? வேற ட்ரை பண்ணியிருக்கான், மேலே வர ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான். சுத்தமாக முடியல. அட போங்கடா அப்படின்ட்டு கீழே வந்துட்டான். பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வேணாம். சும்மா ஜாலியாக வந்து அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. போனால் போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தான்னா என்ன பண்ணுவான்? கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டியில், இதுதான் வந்து விஷயம். வீக்லியில், டெய்லியில் பெரிய மூவுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் உங்களுக்கான பெரிய மூவுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ டெய்லியும் வந்து 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் வந்து எப்படி வந்து இந்த ட்ரேட்ஸாக வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப நிதானமாக பார்த்து ட்ரேட் பண்ண. சரியா? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போமா? பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சேனல் நம்மளால் போட முடியுது. எதனால்? இதையும் கனெக்ட் பண்ணதுனால. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை காப்பி பண்ணி கீழே இந்த லைனை வந்து எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடுது. அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலேருந்து பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு சின்ன புல் பேக். ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு சின்ன புல் பேக் இங்கே நடந்துருது. கோட்டை மாற்றி போட்டு சின்ன புல் பேக் நடந்துருது. மறுபடியும் மேலேருந்து ஃபாலை கண்டினியூ பண்ணியிருக்கான். இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் மேலே வந்துட்டான். ஜாலி மேலே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்? அவன் இந்த லெவலுக்கு வந்து போகணும். போயிடுவானா? போகணுன்னா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். பெரிய மேஜிக்லாம் இல்லை. இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தானா என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டானா அடுத்து வந்து இங்கே ஏன் இந்த மாதிரி பார்க்குறோம்? ஒருவேளை இப்படி போச்சு அப்படின்னா, இப்படி ஒரு வேளை மேலே வந்து இப்படி போகுது அப்படின்னா இந்த லெவலு பேரலல் சேனலில் ஏற்கனவே வந்து லைனை வந்து போட்டு வச்சுருக்கோம். அதனால் இங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு ரிஜெக்ஷனை வந்து பார்க்கலாம். இந்த லெவலில் இருந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைனா இப்படி கீழே வரலாம். இல்லை இங்கேருந்து இப்படி போயிட்டு இந்த லெவலை கட் பண்ணானா இன்னும் அடுத்தடுத்த ஹை வந்து வச்சுட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து இதுக்காக தான். இப்போ வரக்கூடிய வாரங்கள் வந்து புல்லிஷாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவலுக்கே வந்துருச்சு ப்ரைஸ். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க செல்லர்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பையினா பை ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டு இருக்கு. இப்போது ஒரு 4-5 வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பையும் வந்து நீயா நானா போட்டி வந்து போயிட்டு இருக்கு. 2 பேர்த்துக்குமே வந்து வெற்றி கிடையாது. எல்லாம் குச்சியாக இருக்குது. பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் சமபலத்தில் இருக்கிறாங்க அப்படி கூட சொல்லலாம். செல்லர்ஸ் வந்து சமபலத்தில் இருந்தாலும் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன வெற்றி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய வெற்றி அடையலை. சின்ன வெற்றி வந்து அடைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த லெவலை வந்து எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஆரம்பிக்கிற மார்க்கெட்டு அடுத்த வாரம் வந்து வீக்லி அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து முடிஞ்சிருக்க கூடாது. அடுத்த வாரம் கேண்டில் ஆரம்பித்து இப்படி கூட வரலாம். வந்துட்டு திரும்ப இதுக்கு உள்ளேயே போய் இப்படி வந்து க்ளோஸ் வைக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா க்ரீனாகவே முடியறதுக்கான வாய்ப்பு. இங்கே போய் முடியறதுக்கான வாய்ப்பு. இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போய் மேலே க்ரீனாக முடியறதுக்கான வாய்ப்பு. முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இதை வந்து ட்ரெண்டாக வந்து பார்ப்போம். நம்ம இந்த இதில் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிருக்கும். ப்ரெஷர் பில்டப் ஆனோன்னா வந்து பிரேக் ஆகி வந்து போகணும். ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரியான லெவலுக்கு நிஃப்டி மாதிரி இல்லாமல் இது வந்து சரியான லெவலில் வந்துருச்சு ப்ரைஸு. அடுத்து மேலே போனோன்னா இந்த ஹைக்கு கட்டாயமாக வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே சமயத்தில் டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த நம்ம லைன் போட்டோம் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் வீக்லியில், அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாரு. இந்த லெவலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோலேருந்து தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கு. திரும்ப வந்து கீழே வரும்போது இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே லைன் போட்டிருப்போம். இந்த லைனுக்கு மேலே போனால் தான் போயிருந்துருப்பான். போகலை. இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆனோன்னா அவன் பாட்டு கீழே வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான்? படிக்கட்டில் இறங்கி தான் வருவான்.
நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கும். எப்போ இந்த லோ வந்து கட் பண்ணாமல் இப்படி மேலே போகிறானா, இப்படி கீழே வந்துட்டு இப்படி இது போனான்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரேக் பண்ணி மேலே போயிடும். ஓடி போயிடுவான் மேலே. இப்போ நமக்கு தேவை எல்லாமே வந்து இந்த லெவலில் போய் பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணானா அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கான டைம் வந்து நெருங்கிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருந்தது, இவ்வளோ பெரிய ரேஞ்சு, இவ்வளோ பெரிய ரேஞ்சு, இவ்வளோ பெரிய ரேஞ்சு தான் இருக்க போகுது இப்போ. இதுக்கப்புறமா இதுக்குள்ளார வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து மேலேயோ கீழேயோ வந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கீழே போனால் என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா நான் கீழே போயிடுவோம். இல்லை இந்த லெவல்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சது, இந்த ஹையை வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது ப்ரைஸ். ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நிறைய லைன்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து போட்ட லைன்ஸு. இப்போ இது மட்டும் இருந்தால் போதும். இப்போதைக்கு வந்து க்ரீனாக வந்து மேலே போகணும். இந்த லெவலுக்கு போகிறதுக்கான க்ரீனாக திரும்பினான்னா இந்த லைனுக்கு இந்த லெவலுக்கு போயிடுவான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கீழே புல் பேக்கு மேலே போக ஆரம்பிச்சானா இவ்வளோ தூரம் புல்லிஷாக இருக்க போகுது. பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது. நம்ம என்னதான் நம்ம வந்து பார்த்தாலும் கடை திறந்தாதான் ட்ரேட். சரியா, கடை திறக்கிற வரையும் ட்ரேடுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அது மாதிரி நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து இப்படி வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தணும். 1 ஹவருக்கு வந்தோன்னா விஷயம் வேற மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, இது என்ன இது, இந்த ட்ரெண்ட் லைனோட நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா புரியுதா? நம்ம பேட்டர்ன் 1 ஹவரில் வந்து நம்ம பேட்டர்னில் வந்து போயிட்டு இருக்குது. எப்படி வந்து போகணும் ப்ரைஸு, மேலே கீழே மேலே கீழே மேலே தான் போகணும். இந்த லெவலை வந்து கட் பண்ணாமல் மறுபடியும் வந்து மேலே இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த தடவை போகும்போது இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இங்கே போயிட்டானா என்ன பண்ணுவான், கொஞ்சம் மேலே போய் இப்படி கட் பண்ணிட்டானா மேலே பறந்துருவான். இப்போ கோல்டு வந்து போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், தப்பே இல்லை. இந்த ஃபால் அப்படியே கண்டினியூ ஆகி இவ்வளோ தூரம் கூட வரலாம், தப்பு இல்லை. இங்கேருந்து திரும்ப வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம பேட்டர்னில் அழகாக போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியில் ஒரு மாதிரி பார்த்தோம், டெய்லியில் ஒரு மாதிரி வந்து லைன்ஸ்லாம் போட்டிருந்தோம், பேட்டர்ன்லாம் வேறு மாதிரி இருந்தது. 1 ஹவர் வந்தோன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கான அந்த வாய்ப்பை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி காட்டும். இதை தான் நான் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களை வந்து கற்றுக்க சொன்னேன். லேர்ன் திஸ் ஒன் பேட்டர்ன் திஸ் இயர். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கோங்க அப்படின்னு. ஒரே இடத்துல சப்போர்ட்டு மேலே போகும்போது ட்ரெண்ட் லைனில் போயிட்டு ரிஜெக்ட். இங்கே வந்து என்ன ஆகுது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே வரும். இப்படி கீழே வந்தானா என்ன பண்ணுவான், கட்டாயமாக இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்துடுவான். கட்டாயமாக கீழே வரும்போது அந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்துடுவான். திரும்பவும் கீழே வந்தானா இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்துடும். சரியா, சரி, ஓகே. இது எப்படி பிரேக் ஆகும், என்ன பண்ணும், இதை பற்றி நிறைய வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வீக்லியில் தொடர்ந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருந்தது. இந்த மேலே போயிட்டு இருக்கிற ப்ரைஸு இங்கெல்லாம் நீங்கள் மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்னா அது பொறுமையாக தான் வந்து வந்தது. ஆனால் தொடர்ந்து மேலே வந்து ஒரு சின்ன தேக்கத்துக்கு அப்புறமா தொடர்ந்து மறுபடியும் வந்து மேலே, ஒரு சின்ன தேக்கத்துக்கு அப்புறமா தொடர்ந்து மேலே. இந்த தடவை தான் உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்துருக்காங்க. இங்கெல்லாம் நீங்கள் செல்லர்ஸ் வந்து கண்ணில் பார்க்கவே முடியாது. சும்மா சார்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சையாக இருக்கா, இது வரைக்கும் பச்சையாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து செல் ஆஃப் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இங்கிருந்து வந்த இந்த பைக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கே இதை நீங்கள் பார்க்கலாம். இது பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு, கீழே போகுது, அப்படி மேலே போகும்போது நல்லா இருந்ததா? 2023 மார்ச்லேருந்து ஆரம்பித்து மேலே மட்டும்தான் போனான். அப்போலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே போனால் மட்டும் வந்துட்டு ஐயோ போச்சுன்னா எப்படி? கண்டிப்பாக கரெக்ஷன் வந்து தான் போகணும். அதான் ஹெல்த்தி மார்க்கெட்டு. கண்ணா பண்ணாலும் இதே மாதிரி மேலே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்?
கரெக்ஷன் வரும்போது வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா இதெல்லாம் செயற்கையாக மேலே கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடும். சரியா? அதனால் இந்த கரெக்ஷன் வர்றது நல்லது தான். இந்த கரெக்ஷன் வந்து எது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே எங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சோ அந்த லெவலுக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வரும்? இப்படி புல் பேக்கு மேலே போக முடியல, கீழே வந்துட்டு புல் பேக்கு மேலே போக முடியல, கீழே வந்துட்டு இப்போ புல் பேக்கு மேலே போக முடியல, கீழே வந்துட்டு புல் பேக் போகும்போது இந்த ஹைக்கு நம்ம பேட்டர்ன், அது நம்ம பேட்டர்ன் கிடையாது, இது அந்த படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, வந்துட்டு மறுபடியும் மேலே ரிவர்ஸ் ஆகி போகிறது. இந்த இடத்துல தேக்கம் இருக்கும் கண்டிப்பாக. தேக்கத்துக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிறதுலேயே வந்து கடைசி லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஜோன்லேயே வந்து கடைசி லோ இங்கே இருக்குது. குயிக்காக இப்படி மூவ் ஆகிட்டு இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணுவான். அதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் கூட ஒரு சின்னதாக ஒரு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மேலே போகணும் அப்படின்னா இந்த லெவலை கட்டாயமாக கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அடுத்த மேலேயே. அது வரைக்கும் இன்னும் வந்து பியரிஷாக இருக்குன்னு தான் இதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போது இங்கே டெய்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டீங்க. டெய்லியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் அந்த விஷயம் வந்து பெட்டர் கிளாரிட்டியோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொடர்ச்சியாக வந்து அவனால் மேலே போகவே முடியல. ஒரு தடவையும் வந்து இங்கே ஒரு ஹை மேலே போக முடியாமல் கீழே வந்துடுறான், ஒரு ஹை மேலே போக முடியாமல் கீழே வந்துடுறான், இங்கே ஒரு ஹை மேலே போக முடியாமல் கீழே வர்றதுக்கான சான்சஸ் ஒரே மாதிரி நடக்க. இதுதான் நான் ரிப்பீட்டட் பேட்டர்னு நான் இதை தான் சொல்லுவேன். ஹையே அடுத்த ஹையே கீழே வந்துட்டான், ஹையே அடுத்த ஹையே போக முடியல, அது வரைக்கும் கீழே வந்துட்டான், ஹையே அடுத்த ஹை அது வரைக்கும் போக முடியல, இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். கீழே எப்படி வந்து வந்துட்டு இருக்கான், நல்ல வேகமாக வந்து புல்லிஷாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சது, அங்கேருந்து வந்து கொஞ்சம் மேலே போனோம். வேகமாக வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சது, அங்கேருந்து கொஞ்சம் வந்து மேலே போனோம். இப்போ வேகமாக கீழே போய் எங்கேயோ புல்லிஷாக ஒரு க்ளோஸ் வச்சானா அங்கேருந்து கொஞ்சம் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கூட நம்மளுக்கு பியரிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிட் கேப் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இன்னும் பியரிஷ்னஸை யூ கேன் எக்ஸ்பெக்ட். 1 ஹவரில் நீங்கள் போய் பார்க்கும்போது வந்து என்ன உங்களால் வந்து அந்த அந்த டெய்லியில் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹை அடுத்த ஹை அங்கேருந்து வந்து வேகமாக கீழே போகுது அப்படின்னா இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அவன் கொஞ்சம் மேலே வந்தானா சரி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேரிஷ் மூமெண்டம் ஆரம்பிச்சதுன்னா உடனே நீங்கள் வந்து செல்லில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ செல்லு மட்டும்தான் பண்ண முடியும், பை பண்ணவே முடியாதானா இல்லவே இல்லை, பையும் பண்ணலாம். எப்படின்னா இது பாருங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துருக்கேன். நம்ம வந்து அந்த இப்போ நான் ஒரு பதிவை வந்து படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து போட்டுருந்துருப்பேன். பதிவில் என்ன இருக்குது, வேகமாக கீழே வந்தால் இந்த இடத்துல அவ்வளோ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, மேலே போயிட்டு கீழே அதே லெவலுக்கு வந்தது, மேலே போயிட்டு கீழே அந்த லெவலுக்கு வர முடியல, மேலே பிரேக் ஆகி போயிட்டான். எங்கே போவான், இங்கே போவான், அடுத்து எங்கே போவான், இங்கே போவான், அடுத்து எங்கே போவான், இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ கூட வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலை அவன் எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. இப்போதையே இந்த பேட்டர்னுக்குள்ளே சொல்கிறேன். அல்டிமேட்டாக இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா வேகமாக கீழே போவான். ஏற்கனவே அப்படி தான் வேகமாக கீழே வந்திருக்கான். இங்கெல்லாம் வந்து வந்திருக்கான் பார்த்தீங்களா, வேகமாக கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து வேகமாக கீழே போனோம்னா என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் இந்த இடத்துலேயே இருந்து திரும்ப வந்து இப்படி மேலே வந்துன்னா இதை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் பேட்டர்னு டெய்லியில் பார்த்தீங்க ஒரே மாதிரி நடக்கணும்னா இதை பிரேக் பண்ணி இப்போ கீழே தான் போகணும். ஸோ செல்லில் அதிகமாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து வச்சுக்கலாம். அதே சமயத்தில் வந்து இந்த லெவலை கட் பண்ணாமல் மறுபடியும் வந்து புல்லிஷாக போகுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். இது வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒரே இடத்துல கன்சல்டேட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கும். மேலேருந்து கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, திரும்பணும்னா மேலே போயிருக்கு. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. இது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரு ஐடியாக்காக தான். டெய்லியில் பார்க்குறது, வீக்லியில் பார்க்குறது எல்லாமே ஒரு ஐடியாக்காக தான். ஓவராலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, 5 மினிட்ஸ் தான் ராஜா நம்மளுக்கு.
மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம செல்லுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரைட், அவன் மேலே வந்தான் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்தானா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்து செல்லை வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கான சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கேன், ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கான், அதே தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல அப்படியே கன்சல்டேட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹைலேயே அப்படியே வந்து தேக்கமாயிருக்கு, ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. இந்த செல் ஆஃப்க்கு அப்புறமே கன்ஃபார்ம் ஆகிடுது கீழே வந்துடும் அப்படின்னு திரும்ப வந்து ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான். ஸோ வீக்லியில் பார்த்தீங்க, டெய்லியில் பார்த்தீங்க, 1 ஹவரில் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 5 மினிட்ஸ் வரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட். அதெல்லாம் வச்சு நீங்கள் இதை குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் வந்து எந்த மாதிரி மூமெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தைரியமாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். செல்லுனா செல் பக்கமாக வந்து நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா கூட அதை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலையும் சரியாகவே ட்ரேட் எடுக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் சரியாக ட்ரேட் எடுக்க முடியாது அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்து பை பண்ண சொல்லும், பை பண்ணுவீங்க. இந்த லெவலுக்கு போய் தொடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தொடாமல் இந்த லெவல்லேருந்தே இப்படி கீழே வரும்போது நீங்கள் இல்லை மறுபடியும் போகும்போது இப்படி போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க, இப்படி கீழே தான் வரும். அப்போ இந்த லெவல் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். இந்த ட்ரேடு தப்பான ட்ரேடுன்னு உங்களுக்கு வந்து எப்போ தெரிய அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஜெயிச்சிருவீங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது, மேலேருந்து கீழே ப்ரைஸ் வந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் மேலே போகாமல் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சதுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் எக்ஸிட் பண்ணணும், வெளியில் வரணும். இங்கே நீங்கள் வெளியில் வராமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லைனா ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், கீழே வந்தது கீழே வந்தது கீழே வந்தது, பயந்துருப்பீங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா. ஏன்னா உங்கள் ட்ரேட் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த தப்பாக ட்ரேடு வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கும் தப்பை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் நீங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்களே. பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடு வந்து எதில் பண்ணுவீங்க, லோயஸ்ட் டைம் ஃப்ரேமில் வந்து தான் வந்து எடுப்பீங்க ட்ரேடு. சரியா? அதே சமயத்தில் வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா அழகாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது ப்ரைஸ். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபின் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வந்து புல்லிஷாக தெரியுது ப்ரைஸ். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிட்டு இருந்தது. இந்த தடவை வந்து கொஞ்சமாக வந்து அந்த ப்ரீவியஸ் லோக்கு கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி ஒரு ஏமாத்து வேலை பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிறான். அப்போ கூட என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹை இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது, லோ பண்ண முடியல அவனால், ரொம்ப சந்தோஷம். ஆனால் மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணணும், கட் பண்ணான்னா மேலே போயிடும். சரியா? இது ரெண்டும் வந்து மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து மேலே கீழே இருக்கிறதுனால இப்படி நீங்கள் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவன் வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் சான்சஸ் ஆர் ஹை. அப்போ இதுலேருந்து இப்படி வந்து ஒரு கோடை போட்டு இப்படி வச்சிங்கன்னா இந்த கோடும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுது. ஒருவேளை ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, இவ்வளோ தூரம் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இப்படி இவ்வளோ தூரம், இப்போ இங்கேருந்து சப்போர்ட் ஒரு வேளை எடுத்தானா இங்கே இப்படி இவ்வளோ தூரம். இதுக்காக தான் நம்ம வீக்லி வந்து பார்க்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக, விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. பிரேக் ஆச்சுன்னா போயிடுவான். நல்ல புல்லிஷாக இருக்குது ப்ரைஸ், பார்த்தோன்னே தெரியுது. ஒரே இப்போ குறை என்னன்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு பிரேக் பண்ணானா மேலே போவான். எங்கே போவான், ரொம்பலாம் போயிட மாட்டான், கொஞ்சம் மேலே போவான், அவ்வளோதான். ரொம்ப போனோன்னா என்ன பண்ணணும், இந்த ஹையே பிரேக் பண்ணணும், ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்து போகணும், போனால் தான் போவோம். வீக்லியில் நல்ல புல்லிஷாக இருக்குது ப்ரைஸ் பார்க்கறதுக்கே. அப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது, மேலேருந்து கீழே வந்தது, மேலே போயிட்டு கீழே இப்படி வந்துருச்சு, இப்போ மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன நடந்துருக்குது, ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த லெவலையே அவனால் கட் பண்ண முடியல. தொடர்ந்து எத்தனை நாளாக ட்ரை பண்ணுறான் பாருங்கள், 1 2 3 4 5 நாளாக ட்ரை பண்ணுறான். சரி, 5 தடவையாக ட்ரை பண்ணுறான். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்து ட்ரை பண்ணுறான். மார்ச்சில் நம்ம இப்போது 15 நாள் ஆகிடுச்சு. அப்போத்துலேருந்து ஒரு 5 தடவை வந்து வந்துருக்குது. 5 தடவையும் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியல. அதே சமயத்தில் மேலேயும் போக முடியல. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து அப்படியே மாட்டிச்சு. மேலேருந்து விழுந்திருக்கு, புல் பேக், விழுந்திருக்கு, புல் பேக், விழலை, கொஞ்சமாக கீழே வரைக்கும் வந்துருக்கிறான், வந்தான், மேலே போயிட்டான். சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்து புரியுதா?
இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதை புரிஞ்சாதான் அடுத்தடுத்து வந்து ட்ரேடை வந்து சிறப்பாக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணும். அல்டிமேட்டாக அதுதான். அதுக்கு பிஃபோராகவே அவன் வந்து இந்த லெவல்லையே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறான். இதை பிரேக் பண்ணானா இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. இங்கே போனான்னா அடுத்தடுத்து வந்து அடுத்த ஹைக்கு போவான், அடுத்தடுத்து நல்ல புல்லிஷாக இருக்குது ப்ரைஸு. அதனால் அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சென்செக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? சென்செக்ஸு கீழேருந்து ஒரு ட்ரெண்டை பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு இருந்தது. அது கோவிட்லேருந்து வந்த ட்ரெண்டு நல்ல அப் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு? இப்போது ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்குது. இங்கே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ செல் ஆஃப் வந்து நடக்கலை. இங்கே தான் இவ்வளோ பெரிய செல் ஆஃப் ஆயிருக்கு. அடுத்து வந்து இவ்வளோ பெரிய செல் ஆஃப் ஆயிருக்கு. அடுத்து வந்து அதை விட கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயோ இல்லைனா இந்த இடத்துல இருந்தோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணோம்? பிரேக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. அப்போ இந்த பிரேக் வரைக்குமே வந்து என்ன ஆகும்? புல்லிஷாக தான் இருக்கும், பீரிஷாக தான் இருக்கும் ப்ரைஸ். ஒன்ஸ் இந்த பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து மறுபடியும் அந்த புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. ஸோ டபிள்யூ வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக எழுதுனானா வேலை முடிஞ்சுது. அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. சரியா? கண்டிப்பாக மேலே தான் போகும். ஏன்னா எக்கானமி வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பரிதாபமான நிலையில் வந்து இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதனாலேயே மேலே போகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் சேனல் பேட்டர்னுடைய பாட்டமில் வந்து நின்றுட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு 2 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இங்கேருந்து காப்பி பண்ணி மேலே போட்டாலும் சரி, இந்த லெவல்லேருந்து இதை காப்பி பண்ணி கீழே இழுத்து விட்டாலும் சரி, கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. தொட்டால் தான் மேலே போகணும்லாம் அவசியம் இல்லை. மேலே போகணுன்னு என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணால் மேலே போயிடுவோம். இங்கே வரைக்கும் சான்சஸ் ஆர் ஹை. சரியா? நிஃப்டியில் பார்த்தா அதே தான். இந்த லெவலை மட்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் எங்கே வந்துடுவோம்? இங்கே வந்துடுவோம். சரியா? டெய்லியில் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். இது வந்து 1 ஹவரில் போய் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிஃப்டியில் பார்த்தா அதே விஷயந்தான் இங்கேயும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த லெவலை அவனால் வந்து கட் பண்ண முடியல. சரியா? இந்த லெவலை கட் பண்ண முடியல. அதே சமயத்தில் மேலே வந்து ட்ரெண்ட் ஆகுதானா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். வரைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கு இப்போ இந்த லெவலில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு புல்லிஷ் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக வந்து யூ கேன் என்டர் ஏ ட்ரேட். அது வந்து எந்த அளவுக்கு போகணும், இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து போயிடும். அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். சரியா? நிஃப்டியில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவலை டச் பண்ணி தான் கீழே வந்தது. ஏற்கனவே வந்து நிஃப்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் லெவல் இருந்தது. ஆனால் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் லெவல் இல்லை, அதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தது. ஆனால் க்ளோஸ் உள்ளுக்குள்ளாரையே வச்சுட்டு கீழே வந்துட்டோம். ஸோ கீழேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் லெவல்லேருந்து தான் ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போச்சு. ஒரு நல்ல ஒரு பியரிஷாக வந்தது, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சோன்னா மேலே போயிட்டான். பியரிஷாக வந்தது, புல்லிஷ் க்ளோஸ் வச்சா மேலே போயிடுச்சு. பியரிஷாக இப்போ வந்துகிட்டு இருக்குது, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுருந்தானா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். ஸோ உங்களுக்கு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர நீங்களே வந்து தனிப்பட்ட முறையில் நீங்களும் வந்து ஒரு தடவை வந்து அனலைஸ் பண்ணி வந்து பாருங்கள். சரி, பார்த்து அதை புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து அடுத்த வாரத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். என்ன ஆனாலும் கடை திறந்தால் தான் ட்ரேடு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து இருங்க. ஆப்ஷன்ஸ்லேயும் அதே தான், நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ணாலும் அதே தான். கடை மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் வரணும். 3:30க்கு முன்னாடி நீங்கள் என்ன லெவலில் நீங்கள் வந்து அதாவது ப்ராஃபிட்டில் இருந்தாலோ லாஸில் இருந்தாலோ வந்து வெளியில் வர பார்த்துருங்க. அந்த அடுத்த நாள் டென்ஷன் வந்து தேவையே இல்லை. கேப் டவுன் ஆகுதா, கேப் அப் ஆகுதா அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை. ஹோல்டு மட்டும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து மார்க்கெட்டை ஆரம்பித்தோன்னே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், என்ன தான் நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ட்ரேட் எடுங்க. ட்ரேடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் பார்த்துட்டிங்கன்னா 5 minutes இஸ் மோர் தென் எனஃப்.
5 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு ட்ரேட் பண்ணாலே போதும். அதில் நீங்கள் பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பொறுமையாக அப்படியே ஹையர் ஹை பண்ணிவிட்டு எப்படி வந்து மேலே போயிருக்கான்னு தெரியுதா? அப்புறம் எப்படி வந்து லோயர் லோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கான்னு தெரியுதா? ஸோ இதுவே போதும். கடை திறந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க, தப்பு இல்லை. நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. தேவையான கேபிட்டல் இல்லாமல் இந்த முயற்சியை வந்து எடுத்துடாதீங்க. கேபிட்டல் ரொம்ப 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 முக்கியம். சரியா? அதை பற்றி எல்லாமே நான் பிகினர்ஸ் கைடில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.